ஃபிஷ் தொட்டி நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் டேரனு. சரிடா வாங்கி தரேன்டான்னு. உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு சின்ன சின்ன தொட்டி வந்து வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். முன்னாடி நான் வந்து பவுலில் வாங்கி கொடுத்தேன். அதை நான் ஒரு தட்டு தட்டுனா டப்புன்னு உடஞ்சிரும். இந்த மாதிரி 2 பவுலை நான் தான் உடைச்சேன். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு டேரன் வந்து அது வாங்கிட்டு வந்தான். சரி ஓகேன்னு வாங்கி கொடுத்தேன். அடுத்து அதுக்கு என்னென்ன பண்ணான்றீங்க, அதுக்கு ஃபுட்டு வேணும்னா அது செத்து போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு லிக்யூட் மாதிரி வந்து தந்தாங்க. இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வாங்குறதுக்குள்ளே எனக்கு எது எடுத்துக்கணும்னு எனக்கு கேட்டால் நான் சொன்னேன் புடவையில் வர டிசைன் மாதிரி இருக்க ஃபிஷ் எல்லாம் காமிச்சேங்க. அதில் ஒரு ஃபிஷ் வந்து அவன் எடுத்துக்கிட்டான். அடுத்து நாங்கள் எங்கள் செத்துப்போன ஃபிஷ்ஷு தான் வேணும்னாரு எங்கள் பாபா. செத்துப்போன ஃபிஷ் எப்படிங்க கிடைக்கும், அங்கே இருக்கிறதுல நாங்கள் செத்துப்போன ஃபிஷ்ஷு மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. 4 ஃபிஷ்ஷு வந்து 100 ரூபான்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். போன தடவையும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து டேரனுக்கு அதில் உள்ளே போடுற கல்லெல்லாம் வேணும்னு சொல்லி கலர் கலர்லாம் வாங்கிட்டு வந்தான். உங்கள் வீட்டில் இப்படி பண்ணுவாங்களா? எங்கள் வீட்டில் இப்படி ஒருத்தர் இருக்காங்க. வரும்போது கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோங்க.